بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وقال النبي صلى الله عليه وسلم اسكت يا أبا بكر اثنان الله ثالثهما صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடராக 4வது வாரமாக இன்றைய தினம் நபி அவர்கள் வாழ்க்கையிலே திருப்பு முனையாக அமைந்த 2 விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சென்ற வாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அந்த காஃபிர்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தபோது அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், கஷ்டங்களை பார்த்தோம். அதனுடைய உச்சகட்டமாக தாயிஃப் என்ற பகுதியிலே நபி அவர்களை அந்த மக்கள் எவ்வளவு தூரம் துன்பப்படுத்தினார்கள். அதன் பிறகு நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்லி மலைக்கு சொந்தமான வானவரை அனுப்பி அந்த மக்களை நசுக்கவா என்று கேட்டான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று அதை தடுத்து விட்டார்கள். இப்படிப்பட்ட சிரமங்கள், கஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் நபி அவர்கள் அனுபவித்து ஓய்ந்து போகக்கூடிய ஒரு கட்டத்திலே அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும் விதமாக ஒரு அன்பளிப்பை நபி அவர்களுக்கு வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் மிஅராஜ் என்ற ஒரு பயணத்தை ஏற்படுத்துகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்தார்கள், இன்னல்களை சந்தித்தார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆர்வத்திற்காக, ஒரு உத்வேகத்திற்காக அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னால், நபியே, அந்த மக்களுக்கு மத்தியில் நீங்கள் அதிகமான சிரமங்களை சந்தித்திருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களும் சிரமங்களும் நான் தரக்கூடிய வெகுமதிக்கு முன்னால் ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு உணர்த்துவதற்காக நபி அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மிஅராஜ் என்ற பயணத்தை ஏற்படுத்துகின்றான். மிஅராஜ் அப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து 7 வானங்களையும் தாண்டி ரப்பை சந்தித்து வரக்கூடிய பயணம். இதை அல்லாஹ் எந்த நபிக்கும் கொடுக்கவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு அற்புதம் இது. இந்த மிஅராஜினுடைய நிகழ்வை சுருக்கமாக நாம் பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அவர்களுடைய சாட்சி உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி அவர்களை எழுப்பி அவர்களுடைய நெஞ்சை பிளந்து அவர்களுடைய உள்ளத்தை ஜம்சம் தண்ணீரால் கழுகி, ஏற்கனவே சிறிய வயதில் இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதை நாம் பார்த்தோம். இது 2வது நிகழ்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி செல்ல போகின்றார்கள். எனவே அவர்களுடைய உள்ளத்தை கழுகிய பிறகு அவர்களை ஒரு புராக் என்ற வாகனத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்லுகின்றார்கள். முதலாவது பயணம் மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸை நோக்கி செல்லுகின்றார்கள். பைத்துல் முக்கத்தஸ்ன்னு சொன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸா ஃபலஸ்தீனில் இருக்குது இல்லையா, அந்த பைத்துல் முக்கத்தஸ் இன்றைக்கும் அது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனாலும் முஸ்லீம்கள் அங்கே தொழுதுகிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கான். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அதுவும் இஸ்லாமியர்களுடைய கைகளில் வரும். ஆக அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கிய பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். ஒரு சில நிமிடங்கள், வினாடிகளில், ஒரு சில மணித்துளிகளில் அந்த புராக் வாகனம் மின்னல் வேகத்தில் செல்லக்கூடியது. கண்ணை மூடி திறப்பதற்குள் அது செல்லக்கூடிய இடத்திற்கு அவ்வளவு வேகமாக போயிருமா. அந்த புராக் என்ற வாகனத்தில் நபி அவர்கள் அழைத்து செல்லப்படுகின்றார்கள். பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு போய் அங்கு ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் இமாமாக நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள். தொழ வைத்த பிறகு பைத்துல் முகத்தஸிலிருந்து மிஅராஜுடைய பயணம் ஆரம்பமாகிறது. வானுலகத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களை அழைத்து செல்லுகின்றார்கள். ஒவ்வொரு வானத்தினுடைய வாசலிலும் அந்த வானத்திற்கு என்று வைத்திருக்கக்கூடிய பாதுகாவலர் அவருடைய அனுமதி பெற்று அந்த வானத்திற்கு உள்ளே போய் ஒவ்வொரு வானத்திலேயுமே ஒவ்வொரு நபியையும் சந்தித்தார்கள். முதல் வானத்தில் ஆதம் நபியை சந்தித்தார்கள். ரெண்டாவது வானத்தில் யஹ்யா நபியையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2 நபிமார்களையும் சந்தித்தார்கள். மூன்றாவது வானத்தில் யூசுப் நபியையும், 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், கடைசி 7வது வானத்தை தாண்டி செல்லுகின்றார்கள். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைத்துல் மஅமூர் அப்படின்ற ஒரு காபத்துல்லாவுக்கு நேர் உயரே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல், மலக்குமார்கள் தொழக்கூடிய பள்ளிவாசல். ஏற்கனவே மலக்குமார்களை பற்றிய செய்தியை சொல்லும்போது இந்த பள்ளியை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்குங்களா? அந்த மஸ்ஜிதுல் மஅமூரில் அந்த பள்ளிவாசலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பள்ளியின் சுவற்றில் சாய்ந்தவர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடிவிட்டு நிகழ்ச்சி, பெரிய நிகழ்ச்சி, இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் இந்த மிஅராஜை பற்றி மட்டும் ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அப்போ 7 வானங்களையும் கடந்து ரப்பை சந்தித்து அல்லாஹ்விடத்தில் அன்பளிப்பை பெற்று வந்தார்கள். முக்கியமாக 50 நேர தொழுகைகளை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்தான். திரும்ப வர்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடையில சந்திக்கிறாங்க. என்ன அல்லாஹ் உங்களுக்கு தந்தான்னு கேட்குறாங்க. 50 வக்து தொழுகையை என் உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், என் உம்மத்துக்கு அல்லாஹ் 2 நேர தொழுகையை கொடுத்தான், என் உம்மத்தை அதையே தொழ மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால் உங்கள் உம்மத்தால் தாங்க முடியாத 50 நேர தொழுகையெல்லாம் அவர்கள் தொழக்கூடிய சக்தி இல்லை அவர்களுக்கு, அல்லாஹ்ட்ட போய் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ரப்பிடத்தில் சென்று குறைத்து வருவார்கள். இப்படியே 5 தொழுகையாக குறைத்து கடைசியாக 5 நேர தொழுகையோடு வருவாங்க. அல்லாஹ் சொல்லி அனுப்புவான், இந்த 5 நீங்கள் தொழுதுட்டா உங்கள் உம்மத்து தொழுதால் 50 நேர தொழுகைகளுக்கு உண்டான நன்மையை நான் உங்கள் சமுதாயத்திற்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். அதுக்கு அப்புறமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் குறைக்க சொல்லுவார்கள். இதுக்கு மேலே நான் ரப்பிட்ட போய் கேட்கறதுக்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது, நான் போக மாட்டேன் நான் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு வந்து விடுகின்றார்கள். அடுத்த நாள் காலை விடுகின்றது. அந்த மக்கத்து காஃபிர்கள், இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் வஹியை பற்றி சொல்லும் போதெல்லாம் அவர்கள் பரிகாசம் செய்தார்கள். இன்னைக்கு என்ன புதுசாக சொல்ல போறீங்கன்னு கேட்கும் போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நேற்று இரவு பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்தேன், மிஅராஜிற்கு சென்றேன், 7 வானத்தையும் தாண்டி சென்று விட்டு வந்தேன் என்று சொல்லும்போது எல்லா காஃபிர்களும் இதை பரிகாசம் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிண்டல் செய்தார்கள். பைத்துல் முகத்தஸ் மக்காவிலிருந்து 1 மாதமாகும் போய் வருவதற்கு, ஆனால் இவர் இரவினுடைய கொஞ்ச நேரத்தில் போயிட்டு வந்தேன்னு சொல்லி நம்முடைய செவிகளில் பூ சுற்றுகிறார் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிண்டல் செய்தார்கள், பரிகாசம் செய்தார்கள். ஆனால் எப்போது இந்த செய்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காதுக்கு போச்சோ, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, என்னுடைய நபி அவர்கள் சொன்னார்களா? ஆம், உங்களுடைய தூதர் தான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லவும் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அவர்கள் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும், அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா அது உண்மைதான், போயிட்டு வந்திருப்பாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றான் என்று அதை உண்மைப்படுத்திய காரணத்தினால்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்திக், உண்மைப்படுத்தியவர், உண்மையாளர் என்ற அவர்களுக்கு பட்டம் அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். ஆக இப்படி மிஅராஜிற்கு ரப்பு நபி அவர்களை அழைத்து மிஅராஜில் பல்வேறு விதமான காட்சிகளை நபி அவர்கள் பார்த்தார்கள். அதில் ஒன்று, சுவர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் நபி அவர்களுக்கு காட்டினான். உலகத்தில் துவண்டு போயிருந்த அந்த உள்ளம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்துவிட்டு வந்த பிறகு இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது என்ற அளவிற்கு இப்போது நபி அவர்களுக்கு உத்வேகமும் உற்சாகமும் வந்துவிட்டது. சொர்க்கத்தை நேரடியாக பார்த்துவிட்டு வந்திருக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் கூட அவனுக்கும் கூட அபூஜஹலுக்கு கிட்டத்தட்ட 70 தடவைக்கும் அதிகமாக அவனுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். காரணம்,
அந்த சொர்க்கத்துக்கு முன்னால் இவர்கள் செய்யக்கூடிய ஆபத்துகள் பாவங்களின் காரணமாக இவர்கள் நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது, அந்த கொடுமையான நரகத்திற்கு தன்னுடைய எதிரியும் போய்விடக்கூடாது என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹலுக்கு கூட 70 தடவைக்கும் அதிகமாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அந்த உள்ளம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு காரணம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் மிஅராஜில் நேரடியாக கண்கூடாக பார்த்துவிட்டு வந்த காரணத்தினால்தான். பல்வேறு செய்திகளை அந்த மிஅராஜுடைய நிகழ்வில் நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக அதை நாம் பார்ப்போம். அடுத்து இந்த உலகத்திற்கு வந்த பிறகு நபி அவர்கள் தொடர்ந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை உத்வேகத்தோடு செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் கடந்துடுச்சு. ஆனாலும் எண்ணப்பட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான், 100 பேருக்குள்ளதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள் இந்த மக்காவிலே. மதீனாவிலிருந்து இப்போ ஹஜ்ஜுக்கு என்று வரக்கூடிய காலகட்டம் இது. ஹஜ்ஜுடைய காலம் வந்த பிறகு மதீனாவிலிருந்து ஒரு 6 பேர் ஒரு 6 நபர்கள் கொண்ட ஒரு சின்ன ஒரு கூட்டம் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றார்கள், புதிய நபர்களை போல் தெரிகின்றது என்று சொல்லி அந்த மதீனாவிலிருந்து வந்த அந்த கூட்டத்தாரர்களை அழைத்து நீங்கள் யார் என்னன்னு விசாரித்து விட்டு அவர்களிடத்தில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். நான் அல்லாஹ்வினுடைய தூதராக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன், நான் நபியாக வந்திருக்கின்றேன் என்று சொன்னபோது அந்த மதீனாவை சேர்ந்த அந்த காஃபிர்கள், மதீனாவில் இன்னும் இஸ்லாம் போய் சேரல இல்லையா, இவங்களும் காஃபிர்களாகத்தான் இருக்கின்றார்கள். மதீனாவாசிகள் அந்த 6 பேரும் நினைக்கிறாங்க, மதீனாவில் அந்த மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் யூதர்கள் இருப்பாங்க. இந்த யூதர்கள் ஏன் மதீனாவை சுற்றி குடி அமர்ந்தார்கள் என்றால், அந்த மதீனாவிற்குத்தான் கடைசியாக வரக்கூடிய நபி ஹிஜ்ரத் செய்து வருவார். கடைசியாக வரக்கூடிய அந்த நபி மதீனாவிற்குத்தான் ஹிஜ்ரத் செய்து வருவார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேதம் தௌராத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களுக்குத்தான் யூதர்கள் என்று சொல்லப்படும். அந்த யூதர்கள் தௌராத்தில் கடைசி நபி மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருவார் என்று இருந்த காரணத்தினால் அந்த நபியை நாம் அவர்கள் எப்போது மதீனாவிற்கு வருவாரோ நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற நியத்தில் தான் மதீனாவை சுற்றி குடியமர்ந்தாங்க. இப்போ இந்த யூதர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னு, இந்த காஃபிர்கள் வந்தாங்க இல்லையா 6 பேர், மக்காவிலிருந்து வந்தாங்க இல்லையா இந்த 6 பேர், இவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்ன போது இந்த 6 பேரும் யூதர்கள் சொல்லக்கூடிய நபி இவராகத்தான் இருக்க வேண்டும். அந்த யூதர்கள் என்ன சொல்லுவாங்களாம், இந்த மக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு மதீனாவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த யூதர்களுக்கும் இடையில அடிக்கடி போர் சண்டை ஏற்படுமா. மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த யூதர்களுக்கும், மதீனாவாசிகள் அவங்க இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களும் அரபிகள் தான், ஆனால் யூதர்களுக்கும் இவர்களுக்கும் பக்கத்தில் இருக்காங்கன்றதுனால சண்டை ஏற்படும். சில நேரங்களில் இவர்கள் தோற்பார்கள், சில நேரங்களில் அவர்கள் தோற்பார்கள். எப்போது யூதர்கள் தோல்வி அடைவார்களோ அப்போ அந்த யூதர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் இப்போது வேண்டுமானால் தோற்றிருக்கலாம், ஆனால் எங்களிடத்திலே கடைசியாக ஒரு நபி வர இருக்கின்றார், அந்த நபி அவரை நாங்கள் ஈமான் கொள்ளுவோம், அவருக்கு பின்னால் நின்று நாங்கள் போர் செய்யும் போது உங்களை நாங்கள் வெற்றி கொள்ளுவோம், அப்போது எங்களுக்கு அல்லாஹ் அந்த நபியின் மூலமாக வெற்றியை கொடுப்பான் என்று அந்த யூதர்கள் சொல்லுவார்களாம். இந்த செய்தியை அறிந்திருந்த இந்த மக்காவாசிகள், அப்போ யூதர்கள் சொல்லக்கூடிய நபி இவர்கள்தான் அந்த நபி, எனவே அந்த யூதர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் இவர்களை ஏற்றுக்கொள்ளுவோம், நாம் அதன் மூலமாக வெற்றி பெற முடியும் என்று அந்த நபி அவர்களை அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றி பையத் செய்துவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். இது 6 பேர் மட்டும் எதேச்சியாக நடந்த ஒரு நிகழ்வு. அடுத்து ஊருக்கு போய் ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி மக்காவிலே ஒரு நபியை நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்களில் தங்களுக்கு அபிமானமான மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் ஒரு 15 நபர்கள் கொண்ட ஒரு குழு ஹஜ்ஜுக்கு வரும்போது வர்றாங்க. முதல் வருஷம் 6 பேர், 2வது வருஷம் இப்போ 15 பேர் வர்றாங்க. இந்த 15 பேரும் நபி அவர்களை சந்திக்கின்றார்கள். சந்தித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பந்தம் செய்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தினுடைய வாழ்வியலை அவர்கள் நபி அவர்களுக்கு பையத் செய்து கொடுக்கின்றார்கள். பையத்னா உறுதி கொடுக்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம், நாங்கள் பொய் பேச மாட்டோம், எந்த தவறான செயல்களிலும் ஈடுபட மாட்டோம், எங்களில் சொந்த
பந்தங்களை நாங்கள் ஆதரித்து வாழுவோம், எங்களில் ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்வோம். இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை அங்கு ஒப்பந்தமாக நபி அவர்கள் கரம் பிடித்து ஈமான் கொண்டு பைஅத் செய்து ஒப்பந்தம் செய்துவிட்டு இந்த 15 பேர் ஒப்பந்தம் செய்கிறாங்க. இதற்கு அகபா என்று பெயர். ஒப்பந்தம், அகபாவுடைய முதல் ஒப்பந்தம் அப்படின்னு இந்த இதுக்கு பேர் சொல்லுவாங்களாம். அப்படியாக இந்த 15 பேர் கொண்ட ஒரு குழு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இப்போ இவங்க போகும்போது கேட்குறாங்க, எங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவதற்கு நீங்கள் யாராவது ஒருவரை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற இளைஞரை, என்ற அந்த சஹாபியை அந்த கூட்டத்தில் அனுப்பி வைக்கிறாங்க. இவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லுகின்றார்கள். அந்த 15 பேரோட போறாங்க. போய் மதீனாவில் இஸ்லாத்தை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லுகின்றார்கள். ஒவ்வொரு வீடாக இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்றார்கள். இவர்களுடைய அந்த மிகப்பெரிய ஒரு முயற்சியால் கிட்டத்தட்ட அடுத்த வருஷம், அதாவது நபி அவர்கள் ரசூல் நபியாக ஆன பிறகு 13வது வருஷம், இப்போ கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான மக்கள் வந்து அடுத்த வருஷம் ஹஜ் செய்கிறதுக்கு வர்றாங்க. முதல்ல 6 பேர் தான் வந்தாங்க. அடுத்த வருஷம் வந்தது 15 பேர். இப்போ முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு போய் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன காரணத்தினால் இப்போ அங்கே இருந்து வந்தவர்களுடைய அந்த எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொன்னால் 70க்கும் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வருகின்றார்கள். வந்து அதே மாதிரி ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜுடைய அமலை முடிச்சிட்டு அடுத்த நாள் இந்த அகபா என்ற இடத்தில் வைத்து ஒன்று கூடுகின்றார்கள். இரவோடு இரவாக ஒன்று கூடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நபி அவர்களே அவங்க மதீனாவுக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மதீனாவுக்கு வாருங்கள் என்று அழைத்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல என்ற செய்தியை எல்லாம் அந்த மதீனத்து வாசிகளுக்கு யாரெல்லாம் இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் மதீனாவிற்கு அழைத்து சென்றால் நீங்கள் நபியை எப்படி பாதுகாப்பீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுடைய நபியை நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க? உங்களுடைய மனைவியை நீங்கள் எப்படி பாதுகாப்பீர்களோ, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி பாதுகாப்பீர்களோ, அது போன்று நீங்கள் உங்களுடைய இந்த நபியை பாதுகாப்பதாக இருந்தால் நீங்கள் இவர்களை அழைத்து செல்லுங்கள். இல்லைன்னு சொன்னால் மக்காலேயே விட்டுட்டு போங்க. மக்காவில் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நாங்கள் அவர்களை பாதுகாத்து கொள்ளுவோம் என்று சொல்லுகின்றார்கள். அப்போ அந்த மதீனாவை சேர்ந்த தோழர்கள் சொல்லுவாங்களாம், நாங்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பை எடுக்கின்றோம் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் அந்த நபியை பாதுகாப்பதற்கு நாங்கள் உறுதி கொள்ளுகின்றோம். நாங்கள் எங்களுடைய உயிரை விட எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதை போல், எங்களுடைய மனைவி மக்களை பாதுகாப்பதை போல் நாங்கள் எங்களுடைய நபியை பாதுகாப்போம் என்று உறுதிமொழி கொடுத்த அடிப்படையில் நபி அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்து அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். அதன் பிறகு சிறிது காலம் கழிகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கனவு காட்டப்படுகின்றது. அந்த கனவிலே ஹிஜ்ரத் செய்வதற்கு சஹாபாக்களுக்கு யாரெல்லாம் மக்காவிலே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்வதற்கு ரப்பின் மூலமாக, கனவின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி வழங்குகின்றான். இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு மக்காவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் 2 பேராக மதீனாவை நோக்கி யாருக்கும் தெரியாமல் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். ஹிஜ்ரத் அப்படின்னு சொன்னா என்னன்றது நம்ம விளங்கணும். ஹிஜ்ரத்துன்னு சொன்னா ஒரு ஊர்ல நாம வாழுகின்றோம். அந்த ஊரில் நாம் இஸ்லாமிய வாழ்க்கையை நாம் நடைமுறைப்படுத்த நமக்கு அங்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. நாம் இங்கு வாழ்ந்தால் முஸ்லிமாக வாழ முடியாது, நாம் இங்கு வாழ்ந்தால் ஈமானை விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த ஊரிலிருந்து எங்கு சென்றால் நிம்மதியாக இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ முடியுமோ, ஈமானோடு வாழ முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு தியாகம் செய்து சிரமப்பட்டு அந்த ஊரை விட்டு செல்வதற்கு தான் ஹிஜ்ரத் என்று பெயர் சொல்லப்படும். எனவே சஹாபாக்கள் யாரெல்லாம் மக்காவிலே
கஷ்டப்பட்டார்களோ, இஸ்லாத்தை மறைத்து மறைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அவர்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்ல ஆரம்பித்தார்கள். இப்படி ஹிஜ்ரத் செய்வதை இந்த மக்கத்து காஃபிர்கள் யாராவது போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே அவர்களை பிடித்து கொள்வார்களாம், தடுத்து வைத்துக் கொள்வார்களாம். நீ இங்கே இருந்துட்டுலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில நிகழ்வுகள் அது போன்று நடக்கின்றது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லுகின்றேன். அப்படி ஹிஜ்ரத் செய்த ஒரு குடும்பம் அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும், உம்மு சலமா அவர்களுடைய மனைவி உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு 3 பேருமா ஹிஜ்ரத் போறதுக்கு கிளம்புறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு உம்மு சலமா, அபூ சலமாவினுடைய மனைவியினுடைய குடும்பத்தார்கள், அவங்களுடைய உம்மு சலமாவுடைய குடும்பத்தார்கள் வந்து என்ன செய்கிறாங்க, நீ எங்கே வேணாலும் ஊருக்கு போ, எந்த ஊருக்கு வேணாலும் போ, எங்கள் பொண்ணையும் நான் உங்களோடு அனுப்புவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி மனைவி உம்மு சலமாவையும் பிள்ளையையும் கூட்டு போயிடுவாங்க, அபூ சலமாவை தனியாக விட்டுட்டு. அப்போ அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு தனியாக வழியின்றி தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் மக்காவிலே விட்டு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள். இங்கே உம்மு சலமாவும் பிள்ளையும் தனியாக இருக்கிறாங்க. இந்த செய்தி யாருக்கு கிடைக்குது? அபூ சலமாவுடைய குடும்பத்தாருக்கு கிடைக்குது. முதல்ல மனைவி வீட்டுக்காரங்க மனைவியும் பிள்ளையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ கணவர் வீட்டுக்காரங்களுக்கு செய்தி கிடைக்குது, அபூ சலமாவையும் மனைவியையும் பிள்ளையும் பிரிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, உம்மு சலமா குடும்பத்தார்கிட்ட போய் புள்ள எங்க புள்ள, பொண்ணு வேணா உங்க பொண்ணா இருக்கலாம், ஆனா புள்ள வந்து அபூ சலமாவுக்கு பிறந்துச்சு, அதனால பிள்ளைய கொடுங்கன்னு சொல்லிட்டு தாயிட்ட இருந்து பிள்ளையை பிரித்து வாப்பா குடும்பத்தார்கள் அபூ சலமா குடும்பத்தார்கள் பிள்ளைய கொண்டு போயிடுவாங்க. கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம். உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா தனியாக கணவரையும் பிரிந்து பிள்ளையையும் பிரிந்து அழுது கொண்டே இருப்பார்களாம். கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக அந்த பிரிவை நினைத்து டெய்லி அழுது கொண்டே இருந்தார்களாம். இந்த அழுகையை பார்த்து அவர்களுடைய குடும்பத்தார்களே, உம்மு சலமாவா குடும்பத்தார்கள், அவங்களுடைய அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நாங்களும் உன்னை இவ்வளோ நாள வச்சு பார்த்துட்டோம், நீ அழுவுறதை நிறுத்துற மாதிரி தெரியல, அதனால் நீ உன் கணவரோடவே போய் சேர்ந்து கொள் என்று உம்மு சலமாவை விட்டு விட்டார்கள். நேராக உம்மு சலமா தனியாக கணவரை பார்க்கறதுக்காக ஹிஜ்ரத் செல்ல தயாராகின்றார்கள். இந்த செய்தி அபூ சலமா குடும்பத்தாருக்கு கிடைக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ உன் கணவர்கிட்ட போறியா, இந்த உன் பிள்ளையும் தார, நீ கொண்டு போன்னு சொல்லி பிள்ளையும் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. தாயும் பிள்ளையும் மட்டும் தனியாக மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி 1 வருட காலத்திற்கு பிறகு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். ஹிஜ்ரத்து போய் அபூ சலமா எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு இப்போ போகணும். கணவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. போகிற வழியில் ஒரு சஹாபி வந்து ஒரு பெண் தன் பிள்ளையோடு தனியாக வருவதை பார்க்கின்றார்கள். அப்போ அந்த சஹாபி அந்த பெண்ணை தனியாக விட்டுட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி, அவங்க பேர் உஸ்மான் இப்னு தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு, அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை பாதுகாப்பாக குபா, மதீனாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, குபா என்ற பகுதிக்கு அழைத்து சென்று இங்கே தாமா உன்னுடைய கணவர் இருக்கின்றார் என்று அந்த கணவர் இருக்கக்கூடிய குபா என்ற இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு வருவாங்களாம் இந்த உஸ்மான் இப்னு தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு. இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பத்தார்களை விட்டு தன்னுடைய செல்வத்தை, பொருளாதாரத்தை அத்தனையும் அந்த மக்காவில் விட்டு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். இப்படித்தான் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஹிஜ்ரத் செய்வதற்கு தயாராகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழ்நிலையை பார்த்துவிட்டு அபூபக்கர் அவர்களே, சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லுவாங்களாம், அபூபக்கர் அவர்களே நீங்கள் அவசரப்படாதீங்க, எனக்கும் அல்லாஹ் அனுமதி தருவான் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்ம ஹிஜ்ரத் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்ற அடிப்படையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஹிஜ்ரத் பயணத்தை தாமதப்படுத்தினார்கள். கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 4 மாதங்கள் கழிகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஹிஜ்ரத் செல்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கின்றான். நீங்கள் ஹிஜ்ரத் செய்யலாம் என்ற அனுமதி அல்லாஹ் கொடுக்கின்றான். இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மக்காவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அங்கு ஒரு சதி திட்டம், ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. மக்காவாசிகள், அந்த காஃபிர்கள் ஆலோசனை நடத்தக்கூடிய இடத்திற்கு தாருன் நதுவா அப்படின்னு சொல்லி பேர். அந்த தாருன் நதுவான்ற இடத்துல மக்கத்து காஃபிர்களினுடைய தலைவர்களினுடைய கூட்டம் ஒன்று கூடுகின்றது. அந்த கூட்டத்தில் ஒரு வயதான ஒருத்தன் வர்றான், ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் வர்றாரு. அவர் அந்த ஊரை மாதிரி இல்லை பார்க்கறதுக்கு. அப்போ அந்த குறைஷி காஃபியர்கள் அந்த தலைவர்கள்லாம் அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அப்போ அந்த வயதானவர் சொல்லுவாரா, எனக்கு நஜிதுலேருந்து நான் வர்றேன், இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஆலோசனை செய்வதாக, அதாவது அந்த முஹம்மதை நீங்கள் பழிவாங்குவதற்கு ஏதோ ஒரு ஆலோசனை செய்வதாக எனக்கு செய்தி கிடைத்தது, எனவே என்னால் ஆன ஆலோசனைகளை நானும் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என்று சொல்லுவார். அந்த பெரியவர் சொல்லுவார், அப்போ நீங்களும் உள்ளே வாங்கன்னு சொல்லி அந்த வயதானவனுக்கும் அங்கே அழைப்பு கொடுக்கப்பட்டு அவனையும் உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார்ந்து ஆலோசனை செய்கின்றார்கள். அந்த ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற ஆரம்பிக்கின்றது. அப்போ அங்கு ஆலோசனைகளில் முதலாவது ஒரு ஆலோசனை சொல்லப்படுகின்றது, நாம் என்ன செய்யலாம், இந்த முஹம்மது அவர்களையும் அவர்களோடு இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தையும் அடியோடு நாம் தடை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யலாம். ஆலோசனை செய்யும் போது ஒரு ஆலோசனை சொல்றாங்களா, நாம் என்ன செய்யலாம், அவரை நம்ம ஊரை விட்டு நாம் விரட்டி விட்டு விடுவோம், நம்ம ஊரில் இருந்து மக்காலேயே அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் அவரை விரட்டி விடுவோம், வேற எங்கேயாவது போய் இருக்கட்டும், அவர் மக்காவிலே வரவே இல்லைன்னா இங்கே அவர் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ இந்த நஜித் தேசத்துலேருந்து வந்திருந்தார்ல வயதானவர், அவன் சொல்லுவானா, நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை அந்தளவுக்கு விசேஷமாக இல்லை, ஏன் தெரியுமா, நீங்கள் அவரை அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவர் எங்கே போனாரோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு ஒன்று சேர்ந்து அந்த மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து விட்டு நாளைக்கு உங்களுக்கு எதிராக உங்கள் பகுதிக்கே சொந்த தன்னுடைய மக்காவை நோக்கி படையெடுத்து உங்களை அழித்து விடலாம், அதனால இந்த ஆலோசனை சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாராம். அடுத்து ரெண்டாவது இன்னொரு ஆலோசனை அப்படின்னு சொன்னால், நாம் அவரை வீட்டு காவலில் வைத்து விடுவோம், சங்கிலியால் அவரை கட்டி நாம் வீட்டிலேயே வைத்து விடுவோம், கடைசி வரைக்கும் அவர் வீட்டிலேயே கிடக்கட்டும், வேலைக்கு நம்ம சாப்பாடு மட்டும் கொடுத்து வீட்டிலேயே நம்ம அவரை வச்சுக்கிடுவோம், கைதியாக வைத்து விடுவோம், வெளியில் எங்கேயும் வர முடியாது, வெளியில் எங்கேயும் போய் இஸ்லாமிய பிரச்சாரமும் செய்ய முடியாது அப்படின்னு ரெண்டாவது ஒரு ஆலோசனை சொல்லப்படுகின்றது. இதுவும் சரி கிடையாது. நாளைக்கு இப்படி நாம் முஹம்மதை நாம் சிறைப்பிடித்து வைத்ததை அவருடைய தோழர்கள் அறிந்து கொண்டால் அந்த தோழர்கள் அவர்களை மீட்டி சென்று விடலாம், அதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி நமக்கு எதிராக அவர் செயல்பட ஆரம்பிக்கலாம், எனவே இந்த ஆலோசனையும் சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே அந்த வயசான அந்த ஆள் தான் நஜீதுலேருந்து வந்திருந்தான்ல, அவன் தான் சொல்கிறான். அவன் யார் அப்படின்னு பின்னால் சொல்கிறேன். அடுத்து மூன்றாவது ஒரு ஆலோசனை, அபூஜஹல் இவன் அடுத்து ஒரு ஆலோசனை சொல்லுகின்றான். நான் சொல்கிற ஆலோசனையை நீங்கள் கேளுங்க, இதை நீங்கள் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நாம் என்ன செய்யணும், நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் அல்லது ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு வாலிபனை நமக்கு தர வேண்டும். நாம் அவனுடைய கரங்களில் நாம் வாளை கொடுத்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அந்த முஹம்மதை நாம் கொன்றுவிட வேண்டும். இப்படி நாம் செய்தால் ஒட்டுமொத்த மக்காவினுடைய வாலிபர்களும் சேர்ந்து அவரை நாம் கொலை செய்தால் அவர்களுடைய குடும்பத்தாரால் மக்காவினுடைய எல்லா குடும்பத்திற்கும் எதிராக அவர்களால் பழி வாங்க முடியாது. எனவே நாம் அதன் பிறகு நிர்பந்தமாக அவர்களுக்கு நாம் ஒரு பிணை தொகையை கொடுத்து, கொலை குற்றத்திற்குண்டான பிணை தொகையை நம்ம கொடுத்து அவங்களுடைய குடும்பத்தார்களை சரி பண்ணி விடலாம் என்ற ஆலோசனையை அபூஜஹல் சொல்றான். இந்த ஆலோசனையை கேட்டவுடன் அந்த நஜிது தேசத்திலிருந்து வந்திருந்தான் அந்த வயசானவன், அவன் குதித்தவனாக எழுந்து, இதுவல்லவா ஆலோசனை, இதுதான் சரியான ஆலோசனை, இதுக்கு மேலே எந்த ஒரு ஆலோசனையும் சரியானதாக இருக்காது, இதையே நீங்கள் செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றான். அவன் யார் என்று சொன்னால் அவன்தான் இப்லீஸ். இப்லீஸ் மனிதனின் உருவத்தில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கடந்து நபி அவர்களுக்கு எதிராக ஆலோசனை செய்து அந்த ஆலோசனையில் இவன் ஐடியா கொடுத்துட்டு போறான். ஷைத்தானே ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று இந்த முடிவு செய்யப்பட்டு அந்த கூட்டம் கலைந்து செல்லுகின்றது. அடுத்த நாள் இரவு இருட்டிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்க அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, பகல் நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு போய் அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான், இன்று இரவு நாம் பயணத்தை நாம் துவங்க வேண்டும் என்று அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதே இரவில் தான் இங்கு வாலிபர்கள் எல்லாரும் ஒன்று கூட்டப்படுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்னவென்றால் நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிடுவாங்க, காலையிலையும் சீக்கிரமாக ரொம்ப இரவினுடைய கடைசி பகுதியில் சுபுகுக்கு முன்னாலேயே எழுந்து காபத்துல்லாஹ்விற்கு சென்று அவர்கள் தொழக்கூடியவர்களாக தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள் ஒரு வழக்கம் இருந்தது.
கடமையாகல தொழுக. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகக்கூடிய அந்த பழக்கம் அப்பவே இருந்தது. எப்போ மிஅராஜுக்கு போயிட்டு வந்தாங்களோ அப்போதான் தொழுகை கடமையாகுது. மிஅராஜுக்கு அப்புறம் தான் இந்த நிகழ்வு நடக்குது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தொழுகை கடமையாயிடுச்சுன்றதுனால இப்போ அதிகாலை நேரத்திலேயே தொழுகைக்காக பள்ளிக்கு போகக்கூடிய வழக்கம். எனவே அந்த கூட்டத்தில் அந்த வாலிபர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நபி அவர்களுடைய வீட்டை சுற்றி வளைக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவில் மட்டும் தான் படுக்கக்கூடிய அந்த விருப்பிலே தனக்கு பதிலாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த மெத்தையில படுக்க சொல்லிட்டாங்க. நீங்க படுத்து இந்த மெத்தையில படுத்துக்கோங்க, நான் இந்த இதுல இன்னைக்கு படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் பக்கத்துல வேற இடத்துல படுத்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து செல்லக்கூடிய நேரம் வருகிறது. இரவினுடைய நடுப்பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்தவர்களாக அல்லாஹ் வந்து இவர்களுடைய இந்த திட்டத்தை எல்லாம் நபி அவர்களுக்கு முன்னாலேயே சொல்லிட்டான். இவர்கள் நைட்டில் உங்களை கொலை செய்வதற்காக வேண்டி எதிரிகள் ஒன்று கூடுகின்றார்கள், எனவே நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த அடிப்படையில் வீட்டு வாசலுக்கு வர்றாங்க. கைப்பிடி ஒரு மண்ணை அள்ளுகின்றார்கள். தரையிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி அந்த மண்ணிலே وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. யாசின் சூரால வரக்கூடிய இந்த ஆயத்தை ஓதி அந்த மண்ணை தூவி விடுகின்றார்கள், அப்படியே வீசி விடுகின்றார்கள். அந்த மண்ணை வீசியதின் காரணமாக எதிரிகளுடைய கண்களில் அந்த மண் விழுந்து கண்களை கசக்க ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து சென்று விடுகின்றார்கள். இவங்க நபி அவர்கள் வில்ல ரூம்ல இருக்கிறாங்க, வீட்டில் தான் இருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டே இவனுகள் நிற்கிறாங்க. அந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன், நாம் அவர்களுக்கு முன்னால் ஒரு தடையை ஏற்படுத்தி விட்டோம், ஒரு திரையை நாம் ஆக்கிவிட்டோம். ஒமின் ஹல்ஃபிஹிம் சத்தன், அவர்களுக்கு பின்னாலும் ஒரு திரையை நாம் ஆக்கிவிட்டோம். ஃபகுஷைனாஹும், எனவே அவர்களை நான் மறைத்து விட்டோம். ஃபஹும் லா யுப்சிரூன், அவர்கள் பார்க்க மாட்டார்கள். நாம் ஏற்படுத்திய திரை அவர்களை பார்க்க முடியாமல் செய்துவிட்டது. அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு அற்புதம் இது. நபி அவர்கள் அந்த கூட்டத்திற்கு நடுவே தான் கடந்து போறாங்க, ஆனால் எவன் கண்ணிலும் நபி அவர்கள் படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மனிதர் அந்த பக்கம் வர்றாரு. எப்பா இங்கே யாரப்பா நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் முகம்மதை காத்து பார்க்கறதுக்காக, அவரை கொல்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா நீங்கள் இப்போ தானே உங்களை கிராஸ் பண்ணி போனார், நீங்கள் எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பாருங்க உங்கள் தலையெல்லாம் மண்ணாக இருக்குது பாருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இவனுங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது எப்படி முடியும், நாம சுத்தி இருக்கும்போது நம்மை தாண்டி எப்படி போய் இருக்க முடியும் என்று அந்த கதவோட இடுக்கின் வழியாக பார்க்கின்றார்கள். உள்ளே ஒரு மனிதர் படுத்திருப்பது தெரிகின்றது. உள்ள படுத்திருக்கிறது யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, உள்ள முஹம்மது தான் படுத்திருக்கின்றார், அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்துச்சு வருவாரு, எனவே நீங்கள் காத்திருங்கள் என்று தங்களுக்கு இடையே சொல்லிக் கொண்டார்கள். நேரம் விடுகின்றது. விடிந்த பிறகுதான் அலி ரலியல்லாஹு எந்திக்கிறாங்க. அது வரைக்கும் எதிர்பார்த்து ஏமாந்திருந்தார்கள். எப்போது அலி ரலியல்லாஹு வெளியில வர்றாங்களோ அப்போதுதான் இவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், நாம் முஹம்மது அவர்களை தவறவிட்டு விட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களை நாம் தவறவிட்டு விட்டோம், எப்படியோ நம்முடைய கண்களில் இருந்து அவர் தப்பி விட்டார் என்று உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். இங்கே நபி அவர்கள் நேரா வீட்டிலிருந்து வெளியில வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டுட்டு நேராக எங்க போறாங்கன்னு சொன்னா, மதீனா எங்க இருக்குது? மக்காவுக்கு வடக்கு பக்கம் இருக்குது. மதீனா எங்க இருக்குது? மக்காவுக்கு வடக்க இருக்குது. இப்போ உங்களுக்கு விளங்கணும்னு சொன்னா, பழைய காயிலேருந்து தூத்துக்குடிக்கு போகணும்னா வடக்கு போகணும், அப்படிதானே? அதே மாதிரி மதீனா வந்து மக்காலேருந்து வடக்கு பக்கம் போனாதான் மதீனா இருக்குது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, வடக்கு பக்கம் போகலை, நேராக எதிராக தென் பக்கம் காயல்பட்டினத்துக்கு பக்கம் போகிறாங்க. அதாவது மதீனா வடக்க இருக்குது, நபி அவர்கள் எந்த பக்கம் போகிறாங்க? தென் பக்கம் இருக்கக்கூடிய யமன் பகுதியை நோக்கின பாதையில் போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே தோழர்கள் எல்லாம் மதீனாவிற்குத்தான் சென்றிருக்கின்றார்கள் அப்படின்ற செய்தி தெரியும். எனவே முஹம்மதும் போவதாக இருந்தால் மதீனாவின் பக்கம்தான் செல்லுவார் என்ற அடிப்படையில் அவர்கள் மதீனாவினுடைய பாதையில் தான் நம்மளை தேடுவாங்க, எனவே நாம் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த பக்கம் யமன் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழியில் 5 மைல் தூரம் போகிறாங்க. அங்கேதான்
சவுர் குகை இருக்கின்றது. நேராக அந்த சவுர் குகைக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்கிக் கொள்ளுகின்றார்கள். சவுர் குகைக்கு போன பிறகு அந்த குகை வாசலில் நபி அவர்களை நிறுத்திவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள போறாங்க. உள்ள போய் அந்த குகையில் ஏதாவது ஆபத்துகள் இருக்குதான்னு பார்க்குறாங்க. அங்கே நிறைய பொந்துகள் நிறைய இருக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய ஆடையினுடைய கீழ்ப்பகுதியை கிழிச்சு அந்த பொந்துகளை எல்லாம் அடைக்கிறாங்க. எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. 2 ஓட்டை மட்டும் பாக்கி இருக்குது. அந்த ஓட்டையில் தன்னுடைய கால் விரல்களை வைத்து அடைத்து கொண்டார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மடியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து தூங்குறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலை விரல்ல வச்சிருக்காங்க. அந்த விரலை வைத்து அடைத்திருக்கக்கூடிய அந்த பொந்திலிருந்து ஏதோ ஒரு விஷ ஜந்து அவர்களை தீண்டி விடுகின்றது. அந்த தீண்டியதினுடைய விஷம் அவர்களுடைய காலில் ஏறியதினால் வேதனை தாங்க முடியவில்லை. அவர்கள் கத்தவில்லை, ஆனாலும் அந்த வேதனையின் காரணமாக கண்களிலிருந்து கண்ணீர் வருகின்றது. நபி அவர்களுடைய மேனையில் முகத்தில் அந்த கண்ணீர் துளி விழுந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழுந்து திடீரென்று விழித்தெழுகின்றார்கள். எழுந்து கேட்கின்றார்கள், அபூபக்கர் அவர்களே என்ன ஆனது என்று. அப்போதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நடந்ததை சொல்லுகின்றார்கள். காலில் இந்த மாதிரியான விஷஜந்து தீண்டி இருக்கின்றது, பாம்போ ஏதோ கொட்டி இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உமிழ் நீரை எச்சிலை எடுத்து அதில் தடவுகின்றார்கள். அந்த கடித்த இடத்திலே அவர்களுக்கு வலி இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. நபி அவர்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ் நீரின் மூலமாக பயன்பெற்ற சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிரயோஜனம் கிடைத்திருக்கின்றது. இதே மாதிரி நிறைய சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ் நீரின் மூலமாக பயன்பெற்றிருக்கின்றார்கள். ஆக குகையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் இங்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் தப்பித்து விட்டார்கள் என்ற செய்தி மக்கா முழுவதும் பரவி அந்த காஃபிர்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. பைத்தியம் பிடித்ததை போல் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா பக்கங்களிலும் தேடி ஆள் அனுப்புகின்றார்கள். அந்த முஹம்மது அவர்களையும் அபூபக்கரையும் உயிரோடவோ அல்லது மரணித்த பிணமாகவோ யார் கொண்டு வந்தாரோ அவருக்கு தலா 100 ஒட்டகங்கள் பரிசு என்று பரிசை அறிவிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கோபம் அதிகமாகின்றது. எல்லா பக்கமும் தேடி ஆள் அனுப்புகிறாங்க. எங்கேயும் நபி அவர்களை பற்றிய செய்தி அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்கி இருக்கக்கூடிய அந்த குகையினுடைய வாசல் வரை வந்து விட்டார்கள் எதிரிகள். இந்த நேரத்தில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொஞ்சம் பயப்படுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இதோ எதிரிகள் நம்ம பக்கத்தில் வந்துட்டாங்களே யா ரசூலல்லாஹ், நாம் அவர்களுடைய பார்வையில் பட்டு விடுவோமோ அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கொஞ்சம் பயப்படுகின்றார்கள், அச்சப்படுகின்றார்கள். அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா, உஸ்குத்தியா அபூபக்கர், அபூபக்கரே ஏன் நீங்கள் பதறீங்க, அமைதியாக இருங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம், நிம்மதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். இஸ்னானி, நம்ம 2 பேர் தான் இருக்கோம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்களும் நானும் மட்டும்தான் இங்கே இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த நம்பிக்கையை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் இருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியை பாருங்கள். அபூபக்கரே, நம்ம 2 பேர் தான் இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அல்லாஹு சாலிசுஹுமா, நம்ம 2 பேர் கூட அல்லாஹ் இருக்கிறான், ரப்பு நம்ம கூட இருக்கிறான், அதனால் நீங்கள் நிம்மதியாக இருங்க, அமைதியாக இருங்க, அவர்களுடைய பார்வையில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். வாசல் வரை வந்துட்டு பார்த்துட்டு போனாங்க, உள்ளே எட்டி பார்க்கல. அல்லாஹ் நபி அவர்களையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பாதுகாத்தான். எல்லா பக்கங்களையும் தேடி ஆள் அனுப்பினார்கள். எங்கேயும் ஆள் கிடைக்கவில்லை. இந்த மிஅராஜ், இந்த ஹிஜ்ரத் என்ற இந்த பயணம் எப்போ ஆரம்பித்தது, நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகி 14வது வருஷம், 13 வருடங்கள் மக்காவில் கழித்து விட்டார்கள். 14வது வருஷம் சஃபர் மாதத்தில் பிறை 27வது நாள் இரவிலே நபி அவர்கள் வீட்டில் இருந்து கிளம்பி சவுர் குகைக்கு வர்றாங்க. சஃபர் மாதத்தில்
27வது பிறையில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி வர்றாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு மைல்கல் என்று சொல்லக்கூடிய இந்த ஹிஜ்ரத் என்ற பயணத்தை அல்லாஹ் நபி அவர்களுக்கு எப்போ ஏற்படுத்தினான்னு சொன்னால், எந்த மாதத்தை நாம் துர்க்குரியின் அடையாளமாக, பீடையினுடைய அடையாளமாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமோ, அந்த மாதத்தினுடைய கடைசியில் 27வது பிறையில் நாம் அந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமையைத்தான் பீடையினுடைய அடையாளமாக, அந்த நாளைத்தான் நாம் என்ன சொல்லுவோம், ஒடுக்கத்து புதன் அப்படின்னு சொல்லி இல்லாத பிதஅத்து அனாச்சாரங்களை எல்லாம் நாம் செய்வோம். அன்னைக்கு தான் நாம் குளிக்கணும், கடற்கரைக்கு போய் தலை முழுவணும் அப்படின்னு சொல்லி நாம் நிறைய சொல்லுவோமே. அப்படிப்பட்ட அந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி 27வது பிறையைத்தான் அல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய தூதருக்கு மிகப்பெரிய ஒரு பயணத்தினுடைய தினமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அப்போ சஃபர் மாதம் பீடை கிடையாது. இந்த இஸ்லாம் இந்த உலகத்தில் ஒளிர்வதற்குண்டான ஒரு நல்ல ஒரு மாதமாக அல்லாஹ் இந்த சஃபர் மாதத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அந்த மாதத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய உயிரை பாதுகாத்தான். மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை அல்லாஹ் வழங்கினான். அந்த எதிரிகளுக்கு மத்தியில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு வழங்கியது இந்த சஃபர் மாதத்தில் தான். எனவே சஃபர் மாதம் 27 பிறையில் அந்த மக்காவிலிருந்து கிளம்பி அந்த சவுர் குகையில் 3 நாட்கள் அங்கு தங்கி இருந்து மக்காவினுடைய நிலைகளை எல்லாம் அறிந்து கொள்ளுகின்றார்கள். மக்கால என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களோட கூட இருக்கிறாங்க. அவங்க பையன் அப்துல்லாஹ் என்ற ஒரு சிறுவர் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்கா உள்ள நிலவரம் என்னன்னு சொல்லி டெய்லி பொழுது சாய்ந்த பிறகு, இரவு நேரம் ஆன பிறகு இந்த குகைக்கு செய்தியை சொல்லிவிட்டு நைட்டு தங்கிட்டு விடியற்காலை வெடிவதற்கு முன்பாகவே திரும்ப ரிட்டர்ன் மக்காவுக்கு போயிடுவாங்களாம். 3 நாட்களும் இதே போன்று நடந்து கொண்டிருந்தது. அதே போல மக்காவிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அடிமை, அந்த அடிமை என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், ஆமீர் இப்னு புகைரா ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஆமீர் இப்னு புகைரா அவங்க என்ன செய்வாராம், அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இவங்க ஆடுகளை மேய்த்து கொண்டு அப்படியே அந்த குகை பக்கம் போயிட்டு நபியவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் பால் குடிப்பாட்டி விட்டு, ஏன்னா பசியோடு இருப்பாங்க, வேறு எந்த உணவும் கிடையாது, இவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு அப்படியே அந்த பக்கமாக போய் அவங்க 2 பேருக்கும் பாலை கறந்து குடித்து விட்டு அவர்கள் அப்படியே ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆடு மேய்க்கிற மாதிரி போயிட்டு வந்துடுவாங்க. இவ்வாறு 3 நாட்கள் கழிகின்றது. அந்த 3 நாட்களுக்கு பிறகுதான் அங்கிருந்து அந்த சவுர் குகையிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணம் அந்த குகையிலிருந்து மீண்டும் துவங்குகின்றது. அந்த ஹிஜ்ரத் பயணத்தை நபி அவர்கள் எப்படி அமைத்தார்கள் என்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே நாம் தெரிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.